செஞ்சுட்டு வர்றதுனால ஆயுள் ஆரோக்கியம் அந்த குடும்பத்தில் வாழ்கிறவர்களுக்கு பெருகும். நோய் அவர்களை அவ்வளவு சீக்கிரமாக அண்டாது. அது ஒரு காவல் தெய்வம் போலவே இந்த மூலிகை செடி நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அது மட்டும் இல்லை, தொத்து வியாதிகளை போக்கக்கூடிய சக்தி எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு அளவு உண்டு. துளசி தீர்த்தத்தை அதிகமாகவும் குடிக்கக்கூடாது. ஒரு அளவோடு ஒரு நாளைக்கு ஒரு இலையை நம் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 10ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரிய அஸ்தமனம் 7:08க்கு. இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டி முடியும் நேரம் இன்று மாலை 4:17க்கு. அதன் பிறகு சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 11ஆம் தேதி அதிகாலை 6:25க்கு முடிவடைந்து பூரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:10 இருந்து 8:39 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:34 இருந்து 4:03 வரை. இரவு வேளையில் 7:59 இருந்து 9:58 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:05 இருந்து 2:34 வரை. யமகண்ட நேரம் காலை 8:39 இருந்து 10:08 வரை. கூலிகன் காலை 11:36 இருந்து மதியம் 1:05 வரை. சந்திராசம ராசி. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம். இவர்களுக்கு இன்று அதிகாலை 4:52 சந்திராசமம் முடிவடைந்து அதே வேளையில் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷத்திற்கு பக்தி, ரிஷபத்திற்கு தனம், மிதுனத்திற்கு லாபம், கடகத்திற்கு ஆக்கம், சிம்மத்திற்கு வெற்றி, கன்னிக்கு பரிவு, துலாத்திற்கு போட்டி, விருச்சகத்திற்கு உயர்வு, தனுசுக்கு பெருமை, மகர ராசிக்கு குழப்பம், கும்பராசிக்கு அன்பு, மீன ராசிக்கு பரிவு. இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள். மற்றும் இன்று நம்ம துளசி செடியை வளர்ப்பதனால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். துளசி மாடம் வைத்து வழிபடுவது நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு வழி. அது ஒரு மூலிகை. துளசி என்பது ஒரு மூலிகை. நம்ம எத்தனை பயிர் பட்சிகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிறோம். மரங்கள் நட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு மரம் இருக்கிறது. இந்த எல்லா மூலிகை மிக முக்கியமான மூலிகையில் துளசி நம்ம பாய்க்கிறோம். சிவனுக்கு வில்வம் பாய்க்கிறோம். எல்லாமே மானிடர்கள் நன்மைக்காகத்தான் இந்த மூலிகை வகைகளை வழிபாட்டிற்கு எடுத்து நம்ம பெரியவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த வகையிலாவது நாம் அவைகளை பயன்படுத்தி நல்ல அதன் மூலியமாக கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். அதனால நம்மளுடைய வீடுகளில் இந்த துளசி செடியை வளர்த்து அதற்கு ஒரு மாடம் செய்து அதை வழிபாடுவது என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது காலையில் நம்ம முதலாக அந்த துளசி தீர்த்தம் அருந்துவது அவ்வளவு ஒரு புண்ணியகரமான செயலாகவும், நம்ம உடலுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை காலையிலே உட்கொள்கின்றோம், ஒரு துளசி தீர்த்தத்தை உட்கொள்கின்றோம் என்பது இங்கே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த வகையில் நம்ம பார்த்தோமா, துளசி செடியை நம்ம வீட்டில் ரொம்ப மரியாதையாக, அதாவது கீழே நெட்டு வைக்காமல் அதுக்கு ஒரு மாடம் செய்து, ஏன்னா நம்ம காலில் படுற தூசி, நம்ம கூட்டிய அந்த குப்பை கூலங்கள் எல்லாம் அந்த துளசி செடியில் படக்கூடாது. அல்லது நம்ம வீட்டில் வளர்க்கின்ற இஷ்ட பிராணிகளோட ஏதாவது ஒரு எச்சமோ அந்த துளசி செடியில் படக்கூடாது. ஏன்னா நம்ம அதாவது மருத்துவத்துக்காக பாய்க்கிறோம். ஒரு தீர்த்தத்தில் போட்டு நம்ம அதை அருந்துரும் இல்லையா? ஸோ ரொம்ப சுத்தபத்தமாக அந்த துளசி செடியை நம்ம வளர்க்க வேண்டும். துளசியை பற்றி ஒரு பெரிய புராண கதையே இருக்கிறது. நம்ம பகவானுக்கு ரொம்ப உகர்ந்தது விஷ்ணு பகவானுக்கு துளசி தீர்த்தம், துளசி அர்ச்சனை என்பதெல்லாம் எல்லோருக்குமே தெரியும். நீங்கள் அந்த பகவானுடைய பக்தர்கள் நீங்கள் பாருங்கள், கழுத்தில் கிருஷ்ண பக்தர்களும் சரி, இந்த வைணவர்கள் துளசி மாலையை அணிந்திருப்பார்கள். அதற்கு அவ்வளவு மகத்துவம். நம்ம ஜபம் செய்வதற்கு கூட துளசி மாலைகளை நாம் பாய்க்கின்றோம் அல்லவா? ஸோ அந்த வகையில் இதுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அது ஒரு மூலிகை. அப்படி இருக்கும் பட்சத்திலே நம்ம அதை வீட்டில் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும். அப்படி ஒரு துளசி செடி பட்டு போகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தோஷமோ கண் திஷ்டியோ இந்த மாதிரி இருக்கும். துளசி நன்றாக வளர்கின்ற வீட்டிலே
கண் திஷ்டி இருக்காது, கெட்ட ஆத்மாக்களோ அந்த டிஸ்டர்பன்ஸ், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத சில அனாமிஷயங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைகள் கொடுக்காது என்று சொல்வார்கள் துளசி செடி இருப்பதனாலே. அது நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு கூட வளர்ந்திருக்கும். ஏன்னா அது லட்சுமிக்கு சமானமாக நம்ம பாய்க்கிறோம். சுமங்கலி பெண்கள் வந்து அந்த துளசி செடிக்கு விளக்கு போட்டு அதை சுற்றி வந்து கும்பிட்டு இந்த மாதிரியான சில விசேஷமான தினங்களிலே விசேஷங்கள் செய்வார்கள் அந்த துளசி செடிக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுனால ஆயுள் ஆரோக்கியம் அந்த குடும்பத்தில் வாழ்கிறவர்களுக்கு பெருகும். நோய் அவர்களை வந்து அவ்வளவு சீக்கிரமாக அண்டாது. அது ஒரு காவல் தெய்வம் போலவே இந்த மூலிகை செடி நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அது மட்டும் இல்லை, தொத்து வியாதிகளை போக்கக்கூடிய சக்தி கூட இந்த துளசி தீர்த்தத்துக்கு உண்டு. இந்த துளசி செடியோட சேர்ந்து வருகின்ற காற்று, அதோடைய மனமும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சுகந்தத்தை கொடுக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை அதன் வேருக்கு நீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் விட்டு பூ வைத்து சில சமயங்களில் தேங்காய் உடைத்து கூட சாம்பிராணிலாம் போட்டு கற்பூரம் ஆராத்தி எடுப்பார்கள். ஆராத்தி மிக முக்கியமாக செய்வார்கள். துளசிக்கு சோஸ்திரங்கள் கூட உண்டு. மந்திரம் ஜபிக்கிறது. சுமங்கலிகளாக வாழ்வதற்கு இந்த துளசி வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. சிலர் வந்து இதை ஒரு மூட நம்பிக்கையாக நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மூலிகை செடியினால் கிடைக்கக்கூடிய சக்தி எல்லோருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தா அந்த செடியை நாம் தெய்வமாக கும்பிடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்ம மரங்களே தெய்வங்களாக அலங்கரித்து அதுக்கு புடவை கட்டி கும்பிட்றதுக்கெலாம் ஒரு நன்றி கடன் செலுத்துகிறோம். ஏன்னா இவைகளால் தான் மனிதர்கள் சுத்தமான காற்றை சுவாசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய பழக்க வழக்கமே ரொம்ப யூனிக்கானது. ரொம்ப சயின்டிஃபிக் முறையிலே, ரொம்ப சயின்ஸ் அடிப்படையிலே தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையிலே இந்த துளசி செடியை வீட்டில் வளர்ப்பது அருமையான ஒரு விஷயம். வெள்ளி, செவ்வாய், அஷ்டமி, நவமி நாட்களிலே துளசியை பறிக்கக்கூடாது. ஏகாதசி தினத்தன்றும் துளசியை பறிக்கக்கூடாது. அதுக்கு முன்கூட்டியே நம்ம துளசி இலைகளை தயார் பண்ணி செய்து வைத்து கொள்ள வேண்டும். துளசிக்கு ஒரு மகிமை உண்டு. என்னவென்றால், மற்ற மலர்களை நாம் பாவித்து விட்டு அதை திருப்பவும் உபயோகப்படுத்த மாட்டோம். துளசிக்கு மட்டும் அந்த மாதிரியான ஒரு தோஷம் இல்லை. மறுபடியும் நம்ம துளசியை பாவிக்கலாம். அப்படி ஒரு செடி பட்டு போய்விட்டால் அதன் வேரை அப்படியே பிடுங்கி வீசி விடாதீர்கள். அந்த வேரை பக்குவப்படுத்தி நம்மளுடைய முன் வாசலில், தலைவாசல் மேலே அதை கட்டி வைக்கலாம் அந்த வேரை. ஏன்னா அதுக்கு அந்த வேருக்கும் ஒரு நல்ல மகத்துவமான விஷயம் உண்டு, மருத்துவ குணங்களும் உண்டு. சரிங்களா? இந்த துளசியை பற்றி இன்னைக்கு நம்ம பேசிட்டோம். அன்னாட ஒரு துளசி இலையை, ஆனால் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு அளவு உண்டு. துளசி தீர்த்தத்தை அதிகமாகவும் குடிக்கக்கூடாது. ஒரு அளவோடு ஒரு நாளைக்கு ஒரு இலையை நம் வாயில் போட்டு மென்று தண்ணீர் குடிக்கலாம் காலையிலே. அது வந்து சளி, கபம், இருமல் போன்ற விஷயங்களை வராமல் நமக்கு தடுத்து கொடுக்கும். இந்த துளசி இருக்கும் வீடு மிகவும் சுகந்த மனம் இருக்கும். ஒரு மைல்டான ஒரு வாசம் இருக்கும். அது காலையில் அந்த துளசி செடியிலேருந்து அந்த வாசம் வெளியே வரும்போது, ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இதை வச்சு வளர்க்க. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணனா அதை செய்ய முடியும். அதுக்கு சூரிய ஒளி கிடைக்கணும். அதுக்கு பதமான தண்ணீர் ஊற்றி அதை வளர்க்கணும். எல்லாருமே நான் சில பேர் பார்த்துருக்கேன். சில பேர் துளசி காஞ்சி போனால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அதுங்களுக்கு அந்த துளசிக்கும் ஆயுள் காலங்கள் உண்டு. ஆனால் அது தன்னுடைய கண்ணு வந்து முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது விதை கீழே விழ இதை ஒரு பக்குவமாக பார்த்து கொண்டால் நம்ம குடும்பத்தில் ரொம்ப விசேஷமான இந்த செடி வளர்வது அவ்வளவு நல்ல விஷயம். நன்றி, வணக்கம். நாளைய பதிவில் பாலரிஷ்ட தோஷத்தை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். நான் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியலை. நாளைய பதிவில் அந்த ஆன்மீக தகவலை, அந்த எஸ்ட்ராலஜியை பற்றிய ஒரு சின்ன விஷயம், அது அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள விஷயத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.